இவன் வேற எதையோல கற்பிக்கிறான். இவன் பக்கத்துல இந்த கிறிஸ்தவ இஸ்லாமியர் திரண்டுட்டா 18-20 விழுக்காடு வாக்கு. புரியுதா உங்களுக்கு? 18-20 விழுக்காடு வாக்கை தன்னுடைய அடித்தளமாக வைத்து பல ஆண்டுகளாக கட்டடத்தை கட்டி அந்த அதிகார அரியணையில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் பதறுகிறார்கள். அப்ப சீமானுக்கு இஸ்லாமிய கருத்தொரு மக்கள் போக விடாம தடுக்கணும்னா என்ன வழினா பிஜேபின்னு பி டீம்னு போட்டான். நானு ஏண்டாடே பைத்தியக்கார பயல, சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் ஆத்திரத்துல சொன்னேன். என் வீட்டுல சுவிட்ச போட்டா என் வீட்டுல தான் லைட் எரியும் பைத்தியக்கார பயல, எனக்கு போட்டா பிஜேபி எப்படா வரும்? பிஜேபிக்கு போடாதீர்கள் என்று சொல்ல உனக்கு துணிவில்லை, சீமானுக்கு போடாதீர்கள், சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் சொல்லி அது நம்ம மக்களுக்கு தான் தெரியுமில்ல உங்களுக்கு. அதை நம்பிட்டு போட்டாங்க. பிறகு பி டீம் பி டீம் பி டீம்னே கட்டமைத்தார்கள். திருப்பி எனக்கு இதை வழி தெரியல, நான் பி டீம் தான். ஏ டீம் யாருன்னு கேட்டேன். ஏ டீம் யாரு? அதான் திமுக. இப்ப விட்டுருக்காங்க, ஏன்னா நம்மள மெயின் டீம் ஆகிட்டான். ஏ டீம் யாரு? ஏ டீம் எப்படின்னா திமுக.